மேலும் இயேசு வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவில் இனியவர்களே, இன்று வெள்ளிக்கிழமை, ஆண்டின் பொதுக்காலம் 20வது வாரம். மேலும் இன்று நாம் அப்போஸ்தலரான புனித பர்த்தலோமியோவின் விழாவையும் கொண்டாடுகின்றோம். 12 ஒருவரான புனித பர்த்தலோமியோ கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் வாழ்ந்து வந்தார். இதை யோவான் தன்னுடைய திருமுகத்திலே இவரை புனித பிலிப், அப்போஸ்தலரான புனித பிலிப்பின் தோழராக காட்டுகின்றார். மேலும் இவரை நத்தானியேல் என்றும் அழைக்கின்றார். ஆனால் இயேசு இவரை பர்த்தலோமியோ என்று அழைக்கின்றார். இதற்கு நகரின் பணம் படைத்தவரின் மகன் என்று பொருள். விவிலியத்தை தவிர்த்து பர்த்தலோமியோவை பற்றிய வரலாற்று பதிவுகள் மிக குறைவு. இவர் இறைவார்த்தை போதிக்க இந்தியா, எத்தியோப்பியா மற்றும் மெசபடோமியா பகுதிகளில் பயணித்ததாக நம்பப்படுகிறது. இறுதியில் இவர் அர்மேனியாவில் உள்ள இப்பனாபோலிஸ் என்ற நகரிலே உயிரோடு இருக்கும் பொழுதே அவருடைய தோல் உரித்து சிலுவையிலோ அல்லது தலை வெட்டப்பட்டோ மறைசாட்சியாக உயிர் நீத்ததாக சில வரலாற்று பதிவுகள் உள்ளன. நிறைய வாசகங்கள் அப்போஸ்தலர்களை அடிக்கற்களாக கொண்டே திருச்சபை அமைக்கப்பட்டதென்றும், மேலும் நாம் நமது விசுவாச வாழ்வின் திரு அவையை வளப்படுத்தி நம் குழந்தைகளை விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும் என்று அழைப்பு விடுகிறது. இன்றைய வாசகத்தில் பிலிப்பு நத்தானியேலை இயேசு என்னும் மீட்பர் நாசரேத்திலிருந்து வந்திருக்கிறார், அவரை சந்திக்க வாரும் என்று அழைக்கின்றார். யூத மறையை நன்கு அறிந்தவரும் இறை வார்த்தையை நன்கு புரிந்தவருமான நத்தானியேல் நாசரேத்தில் இருந்து எந்த நல்லதும் வராது என்று வாதாடுகின்றார். வந்து பாரும் என்று பிலிப் அழைக்க நத்தானியேல் இயேசுவை சந்திக்கின்றார். அவரை ஆண்டவர் என்று முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இறைவன் இயேசுவை நாம் முழுமையாக அறிய அற்புதங்கள் தேவையில்லை. நாம் நம் இறை வார்த்தையை நன்கு அறிந்தாலே இயேசுவை நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம். இன்றைய இறை வார்த்தையில் ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம், நத்தானியேல் வந்தவுடன் இயேசு அவரிடம், பிலிப்பு, உன்னை அழைக்கும் முன்னே நான் உன்னை காட்டு அத்தி மரத்தின் அடியில் கண்டேன் என்று நத்தானியேலை முழுமையாக அறிந்த தேவன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். நாம் இறைவனை தேடிக்கொண்டிருக்க இறைவன் நம்மை தேடுகிறார், நம்மை நன்கு அறிந்திருக்கின்றார், அறிந்து உதவ காத்திருக்கிறார். விவிலியம் படிப்போம், இயேசுவை அறிவோம், நம்மிலும் நம் இல்லத்திலும் நம்மை சூழ்ந்துள்ள சுற்றத்திலும் அற்புதங்கள் காண்போம். ஆமென்.